கம்ருதீன் வந்து அப்ப ஃப்ரெண்டா இருந்த ஒரே காரணத்துக்காக இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து அவனை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேன்னு இன்னைக்கு விக்ரம் கிட்ட சொல்லி அழுகுறாங்க மார்னிங். இப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப நீ குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்ட, ஆனா அவர் வந்து அவரா ஃப்ரீயா விளையாட விடல கம்ருதீன். அப்ப அதே மாதிரிதான் நீ துஷாரையும் வச்சிருந்த. இதுதான் உண்மை. பிக் பாஸ் வந்து சொல்றாரு, நீங்க பேசிட்டனால தான் அவர் வெளில போனான்னு நினைக்கிறீங்களா? ஆமா பிக் பாஸ், அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதான் உண்மை. ஏன்னா இப்போ இது ஆப்போசிட்டா மாறுறதுனால வெல்கம் டு கனி கேங், அன்பு கேங் இவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கோங்க, வேணாம்னு சொல்ல, அது நியாயமா ஏத்துக்கோங்க. எது நியாயம்னு பார்த்து ஏத்துக்கோங்க. அங்க சண்டை போட்டா உடனே பாரதிட்ட சண்டை போட்டா இவங்களுக்குலாம் அல்வா சாப்பிட்டா மாதிரி உடனே கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. இது நம்ம பேசதான் கூடாது, பட் இது ஒரு வாட்டியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும். மொட்டை கடுதாசி எழுதும்போது அந்த இடத்துல ஒருத்தவங்களுடைய முடியில இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நீ எப்படி எழுதுவ, ஒரு லையை பத்தி எப்படி எழுதுவ, லைஸ் பத்தி எப்படி எழுதுவ நீ? அதெல்லாம் எழுதி அது எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜ், பர்சனல் இமேஜ் எவ்வளவு டேமேஜ் ஆகுது மக்கள் எதிர்க்கு அதை படிக்கும்போது. ஏன்னா வாரம் ஹோஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டாரு, பிக் பாஸ் கிளாஸ் எடுத்துட்டாரு. ஸோ இந்த வீக் இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, ஆச்சரியமா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே சண்டை தான், அதே வன்மம் தான், அதே எல்லாமே அதே தான். வணக்கம் மேம். இந்த வாரம் லைக் என்னென்ன டாஸ்க் நடக்க போகுது, அப்புறமா என்னென்ன மாதிரியான கேம் பிளே இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ எவிட் ஆகி போனார் நம்ம துஷார். அவரை பற்றி பேச்சு எடுத்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்களா? இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? துஷார் உண்மையிலேயே அரோரா மேலே ஏதாவது இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை என்ன அந்த ட்ரையாங்கல்ல துஷாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அவர் வெளில வந்துட்டாரு. அரோரா வந்து என்னன்னா, அவங்களை இப்ப சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க வச்சு ப்ளே பண்ண 2 ஆட்கள் வந்து பார்வதி அண்ட் கம்ருதீன். ஸோ இப்போ வந்து கிளியர் கட்டா அவர் சொல்லிட்டாரு, எனக்கு பார்வதி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த தைரியம் அவருக்கு போன வாரம் வந்துருச்சு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நான் பார்வதி கூட தான் இருப்பேன்ற மாரி வந்து பேசி முடிவு எடுத்துடுறாங்க. இது முடிஞ்சது. இது வந்து ஆதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஆதிரியால தான் நடக்குது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இவங்களுக்கு இப்ப என்ன அப்படின்னா, இவங்கள இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி அ ஓப்பனா சொல்லணும்னா ப்ரமோல வர்றதுக்காக, அந்த வீக்கெண்ட்ல இவங்கள அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக, இவங்க ஒரு சில டிராமாஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அரோரா. அது நான் என்ன சொல்றேன்னா, துஷார் இருக்கும்போது ஏன் நீ இந்த மாரி ஒரு ப்ளே எதுவுமே பண்ணல? ஏன்னா உனக்கு எந்த ப்ளேவும் அப்ப இல்ல. மெயினா உனக்கு இருந்தது துஷார், துஷார், துஷார். அப்ப நீ துஷார வச்சு தான் அவங்க சொல்றாங்க, நான் வந்து அவன போய் விளையாட சொன்னா அவங்க விளையாடல. நான் வந்து அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னா அவன் பேசாம இல்ல. எங்களால பேசாம இருக்க முடியல இந்த வீட்ல. என்ன பண்ண சொல்றீங்க? ஓகே. 20 பேர் இருக்க வீட்ல ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து தான் ஆவணும். பேசி தான் ஆவணும். ஆனா அது ஓவரா போதுன்றத வந்து ஹோஸ்ட் வாரம் சொன்னாரே. ஒரு வாரம் மட்டும் சொல்லல. வாரம் சொன்னாரு. ஏசிலாம் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு ஒரு வாரம் கேட்கிறாரு. அடுத்த வாரம் சாப்பாடுலாம் கரெக்ட்டா சாப்பிட்டீங்களா? டைம்க்கு சாப்பிட்டுறீங்களா? ஏசி ஏதாவது வைக்க சொல்லுமா? இது பெட்டெல்லாம் ஓகேவா இருக்கா? அப்படிலாம் கேட்டு உங்கள அசிங்கப்படுத்துறாருன்னா, நீங்க என்ன அந்த வாரத்துலருந்து இந்த வாரத்துக்கு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கீங்க 2 பேரும்? எதுவுமே பண்ணலையே. மேபி துஷார் அரோரான்னு பேசுறதுக்கான ரீசன் நீங்க 2 பேரையுமே வந்து அந்த மாரி வச்சுக்கிட்டீங்க. அதனால பேசுறாங்க. கேம் வைஸா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் ஸ்டார்ட் பண்ண அந்த வீக்கே போயிட்டான். கேம் வைஸா அந்த ஹோட்டல் டாஸ்க் வரும்போது, திவ்யாவ எதிர்த்து பேசும்போது, அந்த வீக் வந்து அந்த பையன் வந்து வெளில போயிட்டாப்ல. அதுக்கு வோட்டிங் ஒரு ரீசன். அதனால அவர் வெளில போயிட்டாரு. ஆனா, அரோரா வந்து அத ஓப்பனா வந்து அவங்க சொல்றாங்க. அந்த வீக் தான் பிரவீனும் வெளில வந்துட்டாரு. 2 எவிக்ஷன் அது. அப்ப பிரவீனும் வெளில வந்ததுக்கு அப்புறமா, அவங்க போயிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல இத சொல்லி தான் அவங்க அழுவுறாங்க நாமினேஷனுக்கு கூப்பிடும்போது. நான் டிசர்வ் கிடையாது. பிரவீன் இருந்திருக்கணும். அப்ப நீ டிசர்வ் கிடையாது. நீயே அப்ப சொல்லியிருக்க. அப்போ அத எடுத்துட்டு வந்து இப்போ இங்க கம்ருதீன் பேசுறது, கம்ருதீன் வந்து அப்ப ஃப்ரெண்டா இருந்த ஒரே காரணத்துக்காக இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. நான் வந்து அவன குழந்தை மாரி பாத்துக்கிட்டேன்னு இன்னைக்கு விக்ரம் கிட்ட சொல்லி அழுவுறாங்க மார்னிங். இப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப நீ குழந்தை மாரி தான் பாத்துக்கிட்ட. ஆனா அவர் வந்து அவரா ஃப்ரீயா விளையாட விடல கம்ருதீன. அப்ப அதே மாரி தான் நீ துஷாரையும் வச்சிருந்த. இதுதான் உண்மை. அவங்க ஃப்ரெண்ட் ரியா வந்து வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட வீடியோல, "உன்ன பார்வதி வந்து உன்கிட்ட சண்டை போடுறான்னு நீ ஏன் ஒதுங்கி போற? நீ போய் சண்டை போடு. நீ போய் கேளு. நீ போய் பண்ணு" அப்படின்னு. ஆனா, யாரால ஹர்ட் ஆனாலும் பார்வதி கன்னு மாரி தான் நிக்கிறாங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட் நிக்க மாட்றாங்க? எதனால? அவங்களுக்கு எமோஷனலா என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா, எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த வீடு. நீங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் இங்க வரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அழுகை, எமோஷன், உங்களுடைய கோவம் எல்லாத்தையுமே நீங்க காட்டணும். அப்படியே மறைச்சு வைக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்திருக்கீங்க உள்ள. எஸ். இப்போ பார்வதி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், ஓகே நீ போ பேசு. நீ ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்ற, நீ போய் பழகு. ஆனா அரோரா கிட்ட இருக்கிற கெட்ட குணம்,
அவ கூட நீ சேராத, சேர்ந்தா நீ நாமினேஷன்ல வருவ, நீ அந்த வீக் சண்டை போடுவ. ஆனா இங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ சண்டை போட்டு நீ சார் கிட்ட திட்டு வாங்கினா தான் நீ திருந்த முடியும். உன்னை அடக்கி சண்டை போடாத சண்டை போடாதன்னு வச்சா என்னைக்காவது ஒரு நாள் நீ பிளாஸ்ட் ஆகுற. அப்ப அப்ப கூட நீ பிளாஸ்ட் தானே ஆகுற, நீ திருந்தலையே. ஆனா நீ சார் திட்டினா நீ திருந்துவல்ல. அந்த பேரண்டிங் தான் குட் கம்ருதீன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க சாட்டர்டே லைவ்ல நான் இதை பாக்குறேன். சோ அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாரம் கூட நீ சண்டை போட்ட, உன்னை அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்களா பாத்தியா? திவ்யா கூட சண்டை போட்டப்ப கண்ட்ரோல் பண்ணாங்களா பாத்தியா? இல்ல. ஆனா அந்த இடத்துல இவங்க திவ்யா கிட்ட சண்டை போடும்போது இழுத்துட்டு போனனால தான் திவ்யா நீ போய் இப்படி பண்ணுனாங்க. அந்த ஒரு விஷயம் கூட கமருதீன் மண்டையில ஏறல. ஆனா இன்னைக்கு அவர் பயங்கர கிளியரா பேசினார். அந்த பையன் போனதுக்கு நீ தான் காரணம். ஆனா வாண்டடா இவர் தான் சண்டை வலிக்கிறாரு. வாண்டடா இவர் கமருதீன் தான் தான். சண்டை வலிச்சு, இவர் வந்து இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டிடணுன்றதுக்காக பயங்கரமா எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. நீ தான் காரணம், நீ தான் காரணம். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். இத்தன நாள் இத பத்தி நான் பேசாம இருந்தேன். நீ ஃப்ரெண்டுன்றனால பேசாம இருந்த. ஆனா அவ வந்து என்னைக்குமே ஒரு நாள் வந்து உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவ சொன்னதே கிடையாது. ஆனா நாங்க வந்து உட்கார்ந்து கானா வினோத்தும் பயங்கர பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. பயங்கரமா பேசிட்டாரு. மார்னிங் லைவ்லலாம் அவ்ளோ பேசினாரு கானா வினோத். அவள நம்பாத. அவ இப்படிதான் சொல்லுவா, இப்படிதான் பண்ணுவா. நீ எவ்ளோ மறைக்கிற, நீ எவ்ளோ பொய் சொல்லியிருக்க அப்படின்றத முதற்கொண்டு எல்லாம் அப்போ அரோராவ பார்க்குற பார்வை இப்ப வேற மாரி இருக்கு. சில பேர் அரோராவுக்கு இன்னும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா லைவ் பார்த்த நெறைய பேருக்கு தெரியும் அரோரா என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு. அப்போ அந்த இடத்துல அரோராவ எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு வந்து கமருதீனுக்கு வந்து நான் வந்து சூப்பர்ன்னு தான் சொல்வேன். ஆனா கமருதீன் இதே மைண்ட்ல கேம்ல விளையாடுனா நல்லா இருக்கும். சரி, இத கேம்ல காட்டணும். இன்னைக்கு காலையில வந்துட்டு கமருதீன் தெளிவா சொல்லிட்டாப்ல, "நீ என் ஃப்ரெண்ட் கிடையாது. கண்டஸ்டன்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஒரு கூத்து நடந்ததுங்க. ஓ! கன்ஃபெஷன் ரூம் போறாங்க, படுத்துன்னு தூங்குறாங்க. அப்புறம் பிக் பாஸ் குரல் குடுக்குறாரு. பிக் பாஸ் கிட்ட பேசுறாங்க. பிக் பாஸ் வந்து சொல்றாரு, "நீங்க பேசிட்டனால தான் அவர் வெளில போனார்ன்னு நெனைக்கிறீங்களா?" "ஆமா பிக் பாஸ்" அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதான் உண்மை. ஏன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுனத யாரும் எதுவும் சொல்லல. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. கேம் விளையாடலன்றது தான் சொல்றாங்க. அப்படிங்கிறத அவர் அங்க சொல்லி புரிய வச்சார். "ஓகே பிக் பாஸ் நான் விளையாடுறேன் இனிமேல்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. அவ்வளோதான் வந்து உட்காந்து கமருதீன் கிட்ட 1 மணி நேரம் பேசுறாங்க. ஃப்ரெண்ட்லியா. அவரும் வந்து சரி ஓகே. நீ இப்படி பார்த்துக்க, அப்படி பார்த்துக்க. நீயே வந்து ஆதிரி வந்து நீயே நோட் பண்ணிக்க, நீயே பண்ணிக்க அப்படிங்கிற மாரி அவரு ஒரு இதுவ சொல்லிட்டு வெளில வரும்போது, அந்த இடத்துல வினோத் ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப அவ உன்கிட்ட சமாதானமா பேசிட்டா, நீ அவள தயவு செஞ்சு நம்பாத. அவ வந்து ஆதிரை சொல்றத கேட்டுன்னு திருப்பியும் பேசுவா. அப்படிங்கிற மாரி அவரு ஒரு விஷயத்த அங்க வந்து எடுத்து வைக்கிறாரு. அப்போ அங்க இருக்கவங்களுக்கே அரோராவ பத்தி தெரியுது. ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அத சொல்லாம இருந்தாங்க. இப்போ இது ஆப்போசிட்டா மாறுறதுனால, வெல்கம் டூ கனி கேங், அன்பு கேங்ன்னு இவங்க ஏத்துக்குறாங்க. ஏத்துக்கோங்க. வேணான்னு சொல்லல. அது நியாயமா ஏத்துக்கோங்க. எது நியாயம்ன்னு பார்த்து ஏத்துக்கோங்க. அங்க சண்டை போட்டா, உடனே பாரதிட்ட சண்டை போட்டா, இவங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்டா மாரி. உடனே கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. அது இல்ல இப்ப ஏன் அப்படி அப்படிதான் இருக்கு. பண்றாங்க? பார்வதி சிங்கிள் பிளேயரு, ஆப்போசிட் வந்து நெறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இது நம்ம பேச தான் கூடாது. பட் இது ஒரு வாட்டியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும். மொட்டை கடிதாசி எழுதும்போது, அந்த இடத்துல ஒருத்தவங்களுடைய அ முடியில இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நீ எப்படி எழுதுவ? ஒரு ஒரு லைய பத்தி எப்படி எழுதுவ? லைஸ் பத்தி எப்படி எழுதுவ நீ? அதெல்லாம் எழுதி, அது எவ்ளோ பெரிய ஒரு டேமேஜ் பர்சனல் இமேஜ் எவ்ளோ டேமேஜ் ஆகுது மக்கள் எதிர்க்க அத படிக்கும்போது. அந்த இடத்துல ஒரு 100 பேர் தான் இருக்காங்க. பட் நம்மளுடைய எபிசோட் அது கட் ஆயிடுச்சு. இப்ப லைவ்ல திருப்பி திருப்பி அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசும்போது கானா வினோத் அதான் கேட்கிறாரு. "நீ அந்த மாரி எழுதியிருக்கியா? அது எவ்ளோ பெரிய தப்பு? நீ உண்மையாவே அவ மேல அக்கறை வச்சிருந்தன்னா, நீ அவ கிட்ட போய் சொல்லணும். இந்த மாரி பண்ணு. நான் கானா வினோத் கிட்ட சொன்னேன். ஷாம்பு கூட குடுக்குறேன் யூஸ் பண்ணு. நீ டைரக்ட்டா எடுத்துட்டு போய் குடு. நீ அத கடிதத்துல எழுதின பாத்தியா? அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதுதான் உன்னோட பெர்சனாலிட்டிய காட்டுது. அதுதான் நான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கூட சொல்றேன். உங்க உங்க ஃப்ரெண்ட் இவ்ளோ சீப்பா இருக்காங்கன்றேன். எவ்ளோதான் பகையாவே இருந்தாலும், நீ அந்த இடத்துல போயிட்டு, இல்ல இந்த மாரி அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? மொட்டை கடிதாசில கீழ்த்தனமா இப்படி எழுதுவியா? இப்ப நாங்க வந்து வேற வேற சப்ஸ்கிரைபர்ஸ பத்தி உன்னோட சப்ஸ்கிரிப்ஷன பத்தி எழுதி குடுக்கலாமா அப்போ? அப்ப குடுக்கலாம்ல அந்த இடத்துல நானு. இப்ப அந்த இடத்திலேயே பார்வதி இத செஞ்சிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன பத்தி எழுதியிருக்காங்கன்னா சும்மா விட்டுருவியா? விடமாட்டல்ல. அதே மாரி தான் இது. அவங்களுடைய அவங்களுக்கு அது ஒரு இமேஜ். ஆனா அத ஒரு பொருட்படுத்துறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அத பேச ஸ்டார்ட் பண்ணும்போது, அவங்களுக்கும் கோவம் வருது பார்வதிக்கும். இப்ப என்ன ஏன் இழுத்து எழுதுன அதுல? அப்படிங்கிற மாரி தான் அவங்க கேட்டாங்க. இப்ப இவங்களது ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா, அதர் சைட்ல வந்து இந்த எஃப்ஜே, ஐ மீன் அவங்க விஹானா இவங்களுடைய லவ் ஸ்டோரி ஒரு மாரி போயிட்டுருக்கு. நடுவுல ஆதிரே வந்துட்டாங்க. இது என்ன மாரி எதுல போய் முடியும்? இங்க ஒரு முக்கோணம்னா, அங்க ஒரு முக்கோணம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இப்போ. இவங்க வந்து அரோரா வந்து கிட்டத்தட்ட சமாதானப்படுத்தி வைக்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஆதிரேக்கும், எஃப்ஜேக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், பார்வதி வந்து சண்டை போட்டு தான் வந்து இந்த வீட்ல இந்த இந்த 100 நாள் வரப்போறாங்கன்னு சொல்ற எஃப்ஜே, அவரு என்ன பண்றாரு? லவ் பண்ணி, அந்த பொண்ண வெளில அனுப்பி, திருப்பி இன்னொரு பொண்ண லவ் பண்ணி, வெளில அனுப்புற சிச்சுவேஷன்ல போன பொண்ணு திருப்பி உள்ள வந்துருச்சு. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி டயலமால இருக்காரு அவரு. அவருக்கே தெரியல. அவருக்கு வெளியில வேற அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் வேற சப்போர்ட். ஓ!
பயங்கர சப்போர்ட். அப்போ எஃப்ஜேக்கு வெளிய கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் இருக்காங்க. ஃபிரெண்ட்லாம் இருக்கு. இருந்தும் உள்ள வந்து 2 ஆதிரைக்கும் கேர்ள் பாய் ஃபிரெண்ட். ஃபிரெண்ட் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா. அது இதுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனா வியானா மட்டும் சிங்கிள். சோ வியானாக்கு ஒரு இது வருது, அது ஓகே. ஆனா நான் கேட்கிறேன், உங்க பாய் ஃபிரெண்ட் சொன்னார் இல்லங்க, எஃப்ஜே அவர்கள் வந்து சொன்னார்ல, இந்த மாரி வந்து பார்வதி வந்து சண்ட போட்டு, ஒருத்தவங்கள பெர்சனல் அட்டாக் பண்ணி, அப்படித்தான் மேல வராங்க. அத விட கேவலமான விஷயம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு பொண்ண கேம் விளையாட விடாம, வேற மாரி அவளோட மோட்டிவ மாத்தி, அவ வந்த விஷயத்தையே மாத்தி, வேற மாரி ட்ராக்ல கொண்டு போயி, நீங்க கெட்டவரா இருக்கிறது பத்தாம, அவங்களையும் கெட்டவங்கள ஆக்கி, அவங்கள வெளில வச்சுட்டு, நீங்க உள்ள இருக்கீங்க. நான் மக்கள ஒண்ணு கேட்கிறேன். வியானா அவங்க கூட பழகுனாங்கன்னு சொல்லிட்டு, வியானாவ வந்து லீஸ்ட்ல இருந்தாங்க அன்அஃபிஷியல்ல. ஏன் அது எஃப்ஜே மேல ஏன் திரும்ப மாட்டேங்குது யாருக்கும்? எஃப்ஜே பண்றது ரொம்ப நியாயமா? அப்ப நான் கேட்கிறேன், உங்க பாய் ஃபிரெண்ட் ரொம்ப நியாயமா தான் அந்த பொசிஷன்ல இருக்காரா? இந்த 63 நாள் அவர் ரொம்ப நியாயமா விளையாடி இருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு அவரு? பீட் பாக்ஸிங்ன்ற ஒண்ணத்த வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் தான் அவருக்கு இருக்கு. மத்தபடி பாட்டு எழுதுறதுல கூட ஒருத்தன இழிவுபடுத்தி நான் மேல வரமாட்டேன்ற மாரி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அந்த வீட்ல இழிவு மட்டும் தான் அத பண்ணிட்டு இருக்காரு. அத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு சில பேருக்கு மட்டும் தான். ரம்யா, ரம்யாலாம் நம்மளுக்கு கெட்டவங்களா தெரியறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே எஃப்ஜே தான். எஃப்ஜே தான். ஆதிரை போன அந்த வீக் ரம்யா கூட என்ன ஆட்டம் போட்ட நீ? ரம்யா அப்புறம் என்ன பழகிட்டு சொல்ட்ட, இருந்தாங்க. அப்படியே ரம்யா வந்து அக்யூஸ். உன்கிட்ட பயங்கரமான அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அப்டின்னு நேத்து அத சொல்லிருக்காரு வியானா கிட்ட லைவ்ல உட்காந்து நைட்டு. அவ வந்து என்கிட்ட ரொம்ப இதுவா எடுத்துக்கிட்டா. அப்டின்னும்போது இப்போ ரம்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, "வியானா உன்னோட நல்லதுக்கு சொல்றேன். நீ அவன் கூட சேருவ. அப்புறம் ஒரு வாரத்துல உன் பேர் கெட்டு போயிரானா, அப்புறம்" அதே மாரி தானே ஹோஸ்ட் சொன்னாரு. எங்க காணாம போனீங்கன்னு கேட்கும்போது கரெக்ட்டா எடிட்டர் கேமராமேன் வந்து டக்குன்னு அவரு இவர தான் காட்டுறாரு. காமிக்கிறாரு. எடிட்டர் சூப்பர் வேல பார்த்துருக்காருல்ல. அப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியுதுல்ல. யாரால வியானோட கேம் காணாம போயிருக்குன்னு. அப்ப இது தெரியலையா உங்களுக்கு எஃப்ஜேவோட கேர்ள் ஃபிரெண்ட் கேட்கிறேன். இது தெரியலையா உங்களுக்கு? ஒரு ஒரு சேனலே காட்டிக் குடுக்குது. யாரால இந்த கேம் கெட்டு போகுது, அந்த பொண்ணோட கேம் கெட்டு போகுதுன்னும்போது, அது எஃப்ஜேவால தான் சேனலே காட்டுதுன்னும்போது, அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஒருத்தர் வந்துட்டாரு ஃபைனலுக்கே. ஆனா அந்த மாரி வந்து எஃப்ஜே வரக்கூடாது. அதுக்கு மக்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும். மக்கள் தான் வந்து கமெண்ட் போடுறீங்க. லைவ்ல கமெண்ட் போடுறீங்க. ஓட் போடுறீங்க. அவங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க. அவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அவங்க ஸ்டோரியில போட்டு ஓட்டு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஓகே பண்ணட்டும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த கேம் பார்வதி கேம் விட இது ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. ரொம்ப சீப்பா இருக்கு. அவங்களாவது இருக்கிற வன்மத்த கொட்டுறாங்க, பேசுறாங்க, கத்துறாங்க, வீக்கெண்ட்ல திட்டு வாங்குறாங்க, முடிஞ்சு போயிருது. ஆனா சைலன்ட்டா பண்றீங்களே! மைன்யூட்டா பண்றீங்களே! அது இப்ப அதனால தான் ஒரு வகையில கனியோட பேரும் கெட்டு போனது காரணம். எஃப்ஜேனால தான். ஆமா. கூட எஃப்ஜே கூட சுத்துனனால எஃப்ஜேவ டச் பண்றதுக்கு அலோ பண்ணதுனால தான் கனியோட பேரும் கெட்டு போயிருக்குன்னு நான் சொல்வேன். கனிய நம்ம எப்படி பார்த்தோம் குக் வித் கோமாளில. இப்ப இந்த அளவுக்கு ஹேட் பண்றோம்னா, அதுக்கான முக்கியமான ரீசனும் எஃப்ஜே தாங்க. அது கனிக்கு தெரியாதுங்க. வெளிய கனிக்கு நம்மளுக்கு தெரியாது. தான் ஒரு மாரி எஸ். ரொம்ப இப்ப அசிங்கமா வெளியில தான் வந்து வருது. ஆமா. பார்க்கும்போது, எப்படிலாம் பண்ணியிருக்கான், எப்படிலாம் காமிச்சிருக்காங்க. ஆனா, சில பேருக்கு வந்து அது தெரியுது. சில பேருக்கு உள்ள இருக்கவங்களே தெரிஞ்சு சொல்ல மாட்றாங்க. விக்ரம் மாரி ஆட்களுக்குலாம் அது தெரியுது. ஆனா, அவர் சொல்ல மாட்றாரு. ஏன்னா சொன்னா அவர் கேம் ஸ்பாயில் ஆயிடும். கனி விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அவர் கேம் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ, அதனால அப்படியே மெயின்டெயின் பண்றாரு. அதனால வந்து எஃப்ஜே எஃப்ஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேரோட லைஃப்ல வந்து விளையாடிட்டு இருக்காரு. இந்த இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே ஒரு லைஃப் குடுக்குற பிளாட்ஃபார்ம். அதுல பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு அவரு. ரொம்பவே ரொம்பவே ஒரு சீப்பான ஒரு கேம் உங்களுக்கு ஒரு அப்படின்ட்டு வாய்ப்பு சொல்லலாம். குடுத்தா இப்படியா யூஸ் பண்ணுவீங்க பெண்கள வச்சு? உங்களுக்கு டைரக்ட்டா சபரி மாரி வாய மூட்டு உட்காந்துட்டு போயிரலாம். சபரி மேல ஒரு பழி வந்தது. அதோட ஆஃப் ஆயி உட்காந்துட்டார்ல. அந்த மாரி உட்காந்துட்டு போயிரலாம். பிரஜன் மாரி கத்திட்டு போயிரலாம். விக்ரம் மாரி கூட வேற மாரி கேம் விளையாடிருக்கலாம். ஆனா இந்த கேம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. அமித் பத்தி உங்களுடைய பார்வை எப்படி மேடம்? என்னன்னா, வைல்ட் டாஸ்க்ல வந்த அந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேருமே ஒரு மாரி கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ட்டாங்க. ஏதோ ஒண்ணு நெகட்டிவா, பாசிட்டிவா பண்ட்டாங்க. பட் அமித் வந்து ஒரு மாரி கொஞ்சம் சாஃப்ட்டா தான் விளையாடிட்டு இருக்காங்க. அமித்னால இந்த டீம் ஹேண்டில் பண்ண முடியுமா? தல போட்டு ஐ மீன் தலையா அவர் வந்து வாரம் கொண்டு போக முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் தலையா வந்துட்டாருன்றதுக்காக எஃப்ஜேலாம் வச்சு செய்வாரு. அது நல்லா எனக்கு தெரியும். எஃப்ஜே, கனிலாம் வந்து வச்சு செய்வாங்க. ஆனா, ஆ அவர்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி ஹேண்ட்லிங் இருக்கு. ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு. அதனால வந்து மேபி அவர் நல்லா கொண்டு போவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவரு சில விஷயங்கள அப்சர்வ் பண்றாரு. ஆனா, அந்த இடத்துல அத வந்து அவங்ககிட்ட அ கேட்டா தப்பாயிடும். ஏன்னா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவருக்கு தெரியுது. பட் ஹோஸ்ட் என்ன சொல்றாரு, நீங்க அத கேட்கணும். ஏன்னா, நீங்க அந்த வீட்ல ஒரு கண்டஸ்டன்ட்டா இருக்கீங்க. நீங்க அத கேட்கணும் அப்டின்னும்போது கூட, இன்னைக்கு மார்னிங் அரோராக்கும் இவருக்கும் வந்து சண்ட போயிட்டு இருக்கு. கம்ருதீனுக்கும். கிச்சன்ல தான் கிச்சனுக்கு அந்த சைடு அரோரா நிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து அமித்து, கம்ருதீன்லாம் நிக்கிறாங்க. அப்ப நின்னு பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்கள பேச விட்டுட்டாரு. ஆனா, டக்குன்னு வந்து கம்ருதீன் ஒரு வார்த்தை விட்டாரு. கம்மல் கழட்டி குடுன்னு இவங்க கேட்டாங்க. அப்ப கம்மல் வேற ஏதாவது வேணுமா? என்னுடைய இன்னர்ஸ் அந்த மாரி அப்படின்னு கேட்கும்போது, தப்புன்றத ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல வந்து அமித் பேசினாரு.
இது தப்பு. இந்த மாரி பேசாதீங்க. வார்த்தைய விடாதீங்க. இவ்ளோ நேரம் நீங்க பேசுனீங்க நான் எதுவும் கேட்கல. ஆனா இது தப்பான ஒரு வார்த்தை. அது ரொம்ப ஹர்ட் ஆகும். நீங்க அது மாரி பேசாதீங்கன்ற அளவுக்கு அவரு பேச தொடங்கியிருக்காரு இந்த வீக். ஏன்னா, நேத்து ஹோஸ்ட் அந்த மாரி சொன்னாரு. ஸோ, அதனால அத வச்சு பேசுறாரு. பட் ஒரு சில விஷயங்கள அவரு சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஒரு சில டாபிக் இப்போ வந்து நேத்து அவர் கேட்டது வந்து, யார தாழ்த்தி ஒருத்தவங்க மேல வராங்க அப்டின்ற ஒரு டாபிக். ஆனா, அதுக்கு சம்மந்தமே இல்லாம கனிய சொன்னாரு. கனி வந்து நான் போனா என்ன வந்து என்ன என்ன சேர்த்துக்காம அவங்கலாம் மட்டும் அது சம்மந்தமே இல்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள தவிர்த்துட்டு, மார்னிங் அட்வைஸ் பண்ண மாரி, ஒரு அட்வைஸபிளா கொண்டு போனா நல்லா போகும் அப்டின்ற மாரி என்னுடைய கருத்து. மேபி அவரு ஹேண்டில் பண்ற விதம பொறுத்து இருக்கு. சேம் அந்த நீங்க சொன்ன இப்ப அந்த கனி மேட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, கனிய பத்தி சொன்னாங்க. பிரேக் விட்டதுக்கு அப்புறமா கனி வந்து ஒரு மாரி அழுதுகிட்டே கேட்கறாங்க இவர்கிட்ட. நீங்க என்கிட்ட டைரக்ட்டா கேட்டுருக்கலாமே, அவ்வளோ நாள் வந்து நீங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனி எந்த மாரி கேரக்டர் அவங்க ஒரு மாரி சேஃபான கேம் விளையாடுறாங்களா? இல்லன்னா வந்து இந்த மாரி யாராவது அக்யூசேஷன் வச்சாங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு நான் அந்த மாரி கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாரி காட்டிக்கிறாங்களா? கனிய பொறுத்தவரைக்கும் எப்டின்னா, இப்ப விக்ரம் சொன்னா அந்த வீட்ல கேட்குறாங்க. ஸோ நம்ம விக்ரம வந்து ஃப்ரெண்ட் புடிச்சுப்போம். புடிச்சுட்டு நானும் விக்ரமும் சேர்ந்து இந்த வீட்ட ஆள்றோம். அப்படிங்கிற மாரி தான் அவங்க பண்றாங்க. ஏன்னா, அந்த பிரச்சனைய எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சுபிக்ஷா கேட்டாங்க. நேத்து பார்வதி ஒரு பாயிண்ட் சூப்பரா சொன்னாங்க. விக்ரம்க்கு தான் சண்டை இருக்கும். ஆனா, வியானாவா யாரோ சம்திங் சொன்னாங்க. யாருன்னு தெரியல. எனக்கு பார்வதி தான் நெனைக்கிறேன். விக்ரம்க்கும் இன்னொரு பெர்சனுக்கு தான் சண்டை இருக்கும். ஆனா, விக்ரம்க்காக மொத்த வீடும் வந்து பேசும். ம், ம். மொத்த வீடும் வந்து கரெக்ட் தான். பேசுறதுக்கான ஆமா. ரீசன் அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து பேசுவாங்க. ஆனா, அதுலருந்து வெளியில இருக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் இருந்தாரு. சாண்ட்ராலாம் கிட்ட கூட போல. பிரஜன், சாண்ட்ரா, அப்புறம் வந்து கானா வினோத், கம்ருதீன் இவங்கலாம் ஓரமா தான் நின்னுட்டு இருந்தாங்க. பார்வதி அந்த இஷ்யூல இருந்ததுனால பேசினாங்க. இல்ல அவங்க கம்முனு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. ஸோ, அங்க அவர்கிட்ட அந்த இடத்துல கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபரி கேட்டாரு. எஃப்ஜே வந்து கேட்டுட்டு ஓரமா உட்காந்துட்டு இருந்தாரு. அவரும் எதுவும் கேட்டுக்கல. ஆதிரை கேட்டாங்க. அ அரோரா கேட்டாங்க. சுபிக்ஷா கேட்டாங்க. ஸோ, அப்படியே கேங்கா வந்து ரம்யாவையும், வியானாவையும் அட்டாக் பண்ண மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விக்ரமோட பவர் என்ன? யார வச்சு அந்த வீட்ல எல்லாரும் விக்ரம் யார வச்சுலாம் ஆடிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, விக்ரம்க்காக நீங்க இவ்ளோ பேசுறீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்காக விக்ரம் பேசுவாருன்ற அந்த ஒரு இதுதான். எல்லாருமே அந்த ஒரு பாண்டிங் தான். ஆனா, பார்வதி எனக்காக யாரும் பேச வேணாம். நான் பேசிக்கிறேன் எனக்காக. நான் கெட்ட பேர் வாங்குனாலும் நான் பேசிக்கிறேன். குரூப்பா இருக்காங்கன்றதுக்காக நான் போய் குரூப்ல ஜாயின் பண்ண முடியாது. அதுதான் அவங்களோடது. ஏன்னா, அத எப்ப அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, வைல்ட் கார்ட் வந்த 2 வாரத்துல நல்லா கழுவி கழுவி ஊத்துனாரு இல்லையா? அப்பயே கத்துக்கிட்டாங்க. அதுலருந்து அவங்க விலக ஆரம்பிச்சாங்க. சாண்ட்ரா பிரஜன் கிட்ட இருந்து. ஆனா இப்பவும் சாண்ட்ரா கிட்ட சில காசிப்ஸ் பேசுறாங்க. அது கேம் வைஸா தான் இருக்கு. ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கணுன்ற மாரிலாம் பேசல. இப்ப அதே வந்து அரோரா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. முன்ன மாரி வந்து முன்னவே வந்து கமருதீன் என்கிட்ட பேசாம இருந்திருந்தான்னா, பார்வதிலாம் நல்லா வச்சு செஞ்சு விட்டுருப்பேன். வாடி மவளே அப்படின்னு செஞ்சு விட்டுருப்பேன். அடிச்சுட்டோனே ஏதோ சம்திங் சொல்லும்போது, "நல்லா இருக்கே இது கேட்கறதுக்கு" அப்படின்னாங்க கனி. அப்ப அவங்களுடைய அந்த ஒரு மென்டாலிட்டி தெரியுதா? ஆனா இதே மாரி அவங்கள அடிக்கணும்னு சொல்லியிருந்தா, பார்வதி அந்த இடத்துல அத சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னைக்குமே அந்த மாரி அவங்க யோசிக்கல. ஒருத்தவங்கள அடிக்கிற அளவுக்கு, ஒருத்தவங்கள அடிச்சு பேசணும். "ஏய் இது கேட்கவே நல்லா இருக்கே!" அப்படின்ற மாரி அந்த ஒரு இது குடுக்கறதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இப்ப பண்றதில்ல பார்வதி. முன்னாடி பண்ணிட்டுருந்தாங்க. இப்ப அத பண்றதில்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்கலாம் வந்து இருக்க இருக்க வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்காங்க. அந்த நல்ல வொர்ஸ்ட்டுன்னு சொன்ன கேங். பார்வதி எல்லாமே இப்ப பார்வதி வந்து இப்ப பாசிட்டிவா கொஞ்சம் இருக்கு. கொஞ்சமா மேல நல்லா வந்துட்டு இருக்காங்க. ரைட். இப்போ போன வாரம் வந்து அந்த தர்பூஸ் அந்த ராஜா அந்த டாஸ்க் அப்படி முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் என்ன மாரி வித்தியாசமான டாஸ்க் இருக்குமா? இல்ல என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வாரம்? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து எனக்கு எனக்கே கன்ஃப்யூஸ்டா இருக்கு. என்ன குடுப்பாங்க? நம்ப ஒரு ஒரு விஷயம் யோசிக்கிறோம். போன வாரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, டான்ஸ் மேரத்தானா தான் அப்படி மாத்துனாங்க. ஓகே. ஆ ஏன்னா லாஸ்ட் சீசன்லலாம் டான்ஸ் மேரத்தான்லாம் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு அரசாங்கம்ன்ற ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இல்ல முடிஞ்சத மறுபடியும் அத கொண்டு கொண்டு வந்து வந்தாங்க. அதுக்கு ஒரு நெக்லஸ வச்சு திருப்பியும் அது ஒரு ஆமா. இதுவா எடுத்துட்டு வந்து, நீங்க நடிங்க, டான்ஸ் ஆடாதீங்கன்ற மாரி மாத்தி அத பண்ணாங்க. ஸோ அதுவே டான்ஸ்‌க்கு பதிலா ஆக்டிங் கொண்டு ஆக்டிங் வந்தாங்க. பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அத மாத்துனாங்க. ஆனா, அந்த டாஸ்க் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. சீசன் 1ல பார்த்தீங்கன்னா, திருடா திருடான்னு இருந்தது. ஓகே. யாருமே இல்ல நகை ஆமா. பக்கமே போக்கூடாது. ஆமா. டைமண்ட் பக்கத்திலேயே போக்கூடாது. யாரோ ஒருத்தர் நைட் வந்து அத திருடி வைக்கணும். ஆ ஐ சக்தின்னு திங்க் நெனைக்கிறேன். சக்திக்கு சக்தி வந்து தான். சீக்ரெட் டாஸ்க் சொல்லப்பட்டது. ஆமா. நீங்க அத எடுக்கணும், மறைச்சு வைக்கணும். யாரும் அத கண்டுபிடிக்க கூடாது. ஆனா ஓவியா வந்து பிஃபோரா அத எடுத்து உள்ள வச்சுருவாங்க. ஆனா அது கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து திருப்பி வச்சுருவாங்க. ஆனா யார் எடுத்தாங்கன்றது கூட யாருக்கும் தெரியாது. ஆனா சக்தி அத சூப்பரா பண்ணியிருப்பாரு. நைட்ல போயிட்டு எடுத்து அதுக்கான வச்சிருப்பாங்க. ரீசன் என்னன்னா, நீங்க அந்த ஜுவல் பக்கத்திலேயே இருக்கக்கூடாது. கரெக்ட். அதுதான் கரெக்ட்டான கேம். நீங்க பக்கத்துல வந்து நேத்து நம்ப கானா வினோத் அவர்கள் சூப்பரா சொன்னாரு பாருங்க. டெட் பாடி வச்சுட்டு, ஐஸ் இல்ல. பாக்ஸ்ல வச்சுட்டு, சுத்தி ஆமா, ஆமா. அந்த மாரி உட்காந்துட்டே இருந்தது இருக்காங்கன்னு. அப்படின்னு கரெக்ட். அது உண்மதாங்க. யாராவது ரெஸ்ட் ரூம் போணும்னா கூட, இன்னொருத்தர உட்கார ஆமா. வச்சுட்டு 2, 3 பேர உட்கார வச்சுட்டு தான் போறாங்க. அப்படியே இருந்தா எப்படி எடுக்க முடியும்? கரெக்ட். அதான் ஒரு பொருள் இப்ப இருக்குன்னா 10 விக்ரம் பேர் இருக்காங்க. அத எப்படி அதான் திருட விக்ரம் முடியும்? இப்ப உள்ள மறைச்சு விளையாடுனது சரின்னு சொல்ற ஹோஸ்ட்,
அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருந்தது தப்புன்னு ஏன் சொல்ல மாட்றாரு? அது தப்பு தானே! ஆக்சுவலி அது ரூல்ஸ்லயே கிடையாது. நீங்க அமுக்கி இப்படி வைக்கிறீங்கன்னும் போது, அப்ப 2 பேரும் உங்க ஆளுங்கள வெளில விட்டீங்கன்னும் போது, அது எவ்ளோ ஃபேரான கேம்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ரூல்ஸ்லயே கிடையாது. மேபி இவங்களுக்கு திருட தெரியலன்றதுனால, இந்த கேம் இப்படி மாத்தி பேசிட்டாங்களான்னும் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற இப்ப இந்த 7 பேர்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குற அளவுக்கு யாரும் அங்க விளையாடல. உண்மைய சொல்லணும்னா. இங்க கேரக்டர்ல இருந்த அளவுக்கு கூட அங்க யாரும் இல்ல. கனி ஒரு ஒரு சில இடத்துல ஓகேவா இருந்தாங்க. ஆதிரை என்ன பண்ணாங்க? திவ்யா என்ன பண்ணாங்க? சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? சுபிக்ஷா திருடுறதுக்கு ஓகே. அதுக்கு கூட அவங்களுக்கு குடுத்துட்டு போயிரலாம். மத்தபடி அங்க யாரும் வாங்குற அளவுக்கு இல்ல. நம்ம இதுக்கு இவரு நடுவுல வந்து இருந்தாரு. எஃப்ஜே ஒண்ணுமே விக்ரம் பண்ணல இருந்தாரு அப்படின்ட்டு ஓகே. அனுப்பிட்டாங்க. விக்ரம் இருந்தாரு ஓகே. ஆமா. மத்தபடி அங்க திவ்யாக்குலாம் வந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. திவ்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அந்த கலைய நான் அசிங்கப்படுத்தக் கூடாதுன்னு தான் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ட்டு பண்ணேன். பண்ணாங்க. ஆனா, அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வேற ஒரு ஏரியா டீ கடைக்கு போயிட்டு வரதுக்குலாம் அவங்களுக்கு புனிதமா இருந்ததான்னு எனக்கு கேட்க தோணுச்சு. ஏங்க பரதநாட்டியம் நீங்க அவ்ளோ மதிக்கிறீங்க, அவ்ளோ பண்றீங்க, சலங்க கட்டியிருக்கீங்க. அப்ப அந்த டைம்ல மட்டும் அங்க போறதுக்கு உங்களுக்கு இனிமையா இருந்ததா? சண்டை போட்டு போறதுக்கு? அப்பவும் அது கலை தானே! டான்ஸ் வரல அப்படின்னு சொல்லுது. அந்த கலைய நான் அசிங்கப்படுத்த விரும்பலன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, அந்த பொசிஷன்ல இருக்கிறோமே நம்ம இப்ப போய் அந்த மாரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். அது தப்பு தானே! அப்போ அவங்களுக்கெல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதே எனக்கு சரியில்ல. என்னால ஒத்துக்க முடியல. நான் ஜெயிலுக்கு போறத என்னால ஒத்துக்க முடியல. ஜெயிலுக்கு போறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க டீம் அப்போ உங்க டீம் கிட்ட சண்டை போடணும். அதுதான் பிரஜனுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிச்சு. அதையே சரியா பண்ணலன்றான். இந்த சீசன்ல வந்து டாஸ்க்லாம் ஒரு மாரி ஒழுங்கா குடுக்குறாங்களா? நல்லா இருக்கா? ஏன்னா கம்பேர் டூ அதர் சீசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சரியில்லன்ற மாரி வெளிய பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி? ஒரு சில வீக்லி டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் ரெகுலரா அதே சீசனா கன்டின்யூ ஆகுறது தான். ஸ்கூல் டாஸ்க்கு, அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு அந்த மாரிலாம். ராஜன் டாஸ்க்லாம் போன வருஷம் வந்து நல்லா அந்த பொம்மையெல்லாம் செய்ய வச்சாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த வருஷம் வந்து ஃபுல்லா சண்டையிலேயே போச்சு. 2 பேருக்கான சண்டையிலேயே போச்சு. அதனால ரசிக்கும்படியா இல்ல. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஃபேக்டரி டாஸ்க் அதாவது கார்மெண்ட்ஸ் டாஸ்க் மாரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூஸ் ஃபேக்டரி அது முடிஞ்சு போச்சு. அது இல்லாம இந்த பொம்மை தைக்கிற டாஸ்க்கு, இல்லன்னா துணி தச்சு குடுக்குற டாஸ்க்கு, துணி துவச்சு குடுக்குற டாஸ்க்கு, இந்த மாரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க திருப்பியும் அதே சண்டைய தான் போடுவாங்க. ஏன்னா வார வாரம் ஹோஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டாரு. பிக் பாஸ் கிளாஸ் எடுத்துட்டாரு. ஸோ இந்த வீக் இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அப்டின்னா, ஆச்சரியமா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே சண்ட தான். அதே வன்மம் தான். அதே அதனால எல்லாமே தான் அதே தான். பிக் பாஸ் வந்து சொல்லியே சொல்றாரு போல. இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க்கு. சம்டைம்ஸ் ஒரு நோட் பண்ணியே வாரமா சொல்றாங்க. சொல்றாரு. இது ஃபன்னா கொண்டு போங்க. ஆமா. இத பண்ண வந்து மாட்ருக்காங்க. ஜாலியா கொண்டு போங்க. இது ஒரு ஜாலி டாஸ்க். இது ஒரு ஃபன் டாஸ்க்ன்னு சொல்றாரு. அத மீறியும் நீங்க சண்ட போடுறீங்க. போன வாரம் ரொம்ப சீரியஸான டாஸ்க்கு. ஆனா அதையும் வந்து கேர்லெஸ்ஸா வந்து தூங்கிட்டு உட்டுட்டாங்க. ஸோ ஐ மீன் முழிச்சுட்டு இருக்கும்போது நெக்லஸ விட்டாங்க. பட் திருடுறதுக்கான ஒரு இது கூட இல்ல. உன் மேல பழி, என் மேல பழி மாத்தி மாத்தி பழி போட்டுருக்காங்களே தவிர்த்து, அங்க வேற ஒண்ணும் பண்ண மாரி எனக்கு தெரியல. இந்த வாரம் இப்போ ஃபைனல் கொஸ்டினா வச்சுக்கலாம். இந்த வாரம் வந்து யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஐயா! நான் வந்து வாரம் டபுள் எவிக்ஷன் வைங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் இருந்துட்டே தான் அதிகமா இருக்காங்க. இருக்காங்க. மேபி ஒரு 10 பேர் இருக்கலாம் ஃப்ரீ டாஸ்க் வரும்போது. அது தாண்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் 2 விக்கெட்ட தூக்கலாம். அ இவங்க ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் வியானா, எஃப்ஜேவ தூக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரம்யாவ தூக்குவாங்க அப்படிங்கிற ஏன்னா, இப்ப இருக்கிறதுலயே ரம்யா தான் வந்து கொஞ்சம் ரொம்பவே இப்ப நம்ம எவிக்ஷன பார்க்க போறோம் அப்படின்னா, அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி அதான் அந்த பேப்பர்ல எழுதி தூக்கி போடுற மாரி வச்சிருக்காரு. டைரக்ட் நாமினேஷன் பத்தாதுன்னு அதையும் வச்சிருக்காரு. அது ஏன் பண்றாருன்னு தெரியல நம்மளுக்குமே. லைவ்லயே ஈவ்னிங் தான் வருது அந்த அந்த இது. ஸோ அதனால ஈவ்னிங் தான் பார்க்க முடியும். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் ரம்யா இதுக்கு மேல கன்டின்யூ பண்ணாலும், திருப்பியும் அதே தான் பேஷண்ட் கார்ட தான் எடுப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்ல, என்னால முடியல. எஃப்ஜேவ அந்த இடத்துல கரெக்ட்டா பாராட்டலாம். ஏன்னா அத கரெக்ட்டா இன்னும் பேசினாரு அவரு. சொன்னேன். எப்ப அவ பார்த்தாலும் உடம்பு வந்து சரியில்ல. டாஸ்க்ன்னு அடிதடி டாஸ்க்னா வந்து செம்மையா சண்ட போடுறா, எல்லாம் பண்றா. ஆனா வந்து ஏதாவது ஒரு பொறுப்போ ஏதாவது குடுத்துட்டா, "ஐயோ! என்னால முடியல. ஏன் என்ன கத்த வைக்கிறீங்க? நான் வந்து என்னால முடியாம பேசுறேன், முடியாம கத்துறேன்" அப்படின்ற மாரி ஒரு அழுது ஒரு டிராமா பண்றா. அப்படிங்கிற மாரி ஒரு அண்ணன், தங்கச்சி ஒரு டிராமா வச்சுட்டு நேத்து நேத்து கூட அத சொன்னாரு. அந்த யாரு இறக்கி யாரு அண்ணன், தங்கச்சி டிராமா வச்சுட்டு பண்றா அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா அவரு சொன்னதுல ஒரே ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கவே மாட்டேன். இப்போ கனி நீ அக்கான்னு வச்சு தானே விளையாடுற. அது எப்படி விளையாடுற? இப்ப அது ரம்யா வெளிய சபரிய அக்கான்னு வந்து சொல்லிக்கிறாரு. உள்ள ஆ எப்படின்னு தெரியல. சபரிய அண்ணாவா வச்சு ரம்யா விளையாடுறான்னா, கனி அக்காவ வச்சு தான் நீங்க விளையாடுறீங்க. எ என்னதான் விக்ரம் கூட வாய திறந்து கனி அக்கான்னு சொல்லாம கனின்னு சொன்னாலும், அந்த பாண்டிங்ல தான் இருக்காங்க. விக்ரம் கூட வந்து கனி. ஸோ அதனால வந்து அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அத வச்சு தான் நீங்க எல்லாரையும் ப்ளே பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதனால எஃப்ஜே அந்த பாயிண்ட் ரம்யா சொன்னது கரெக்ட்டா இருந்தது. ஆனா எஃப்ஜேவும் அததான் பண்றாரு.
இப்ப நீங்க சொன்னதுக்காக கேட்கிறேன். அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஆனா வெளிய சில வீடியோஸ்லாம் வரும்போது பார்த்தா அக்கா மாரி தெரியல. அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே! அத கண்டிப்பா. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சிஸ்டரும் வந்து லேட்டஸ்ட்டா விஜய் ஏதோ வீடியோ. இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. எங்க அக்காவ பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா ஏதோ சம்திங் ஒரு சில விஷயத்துல கோவமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். மேபி இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் கூட ரைட். வச்சு கோவமா இருந்திருக்கலாம். ஆனா நான் விஜய பார்த்த அளவுக்கு கனிய நான் பார்க்கல. நான் சீசன் 2ல வந்து சூப்பரா எல்லாம் நல்லா விளையாடுனாங்க. பண்ணியிருந்தாங்க. விஜய் பயங்கரமா பேசுனாங்க. விஜயலட்சுமிலாம் வந்து செம்ம, சூப்பர் அவங்கலாம் சூப்பர் அப்டின்ற மாரி தான் நான் சொல்ட்டு இருந்தேன். ஆனா கனி உள்ள வரும்போது நான் அத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். விஜய் அளவுக்கு இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களோட சிஸ்டர் இவங்க. நல்லா பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க பட் அது அப்டியே டோட்டலா எனக்கு மாறிடுச்சு. மேபி நம்மளுக்கு விஜய பத்தி சீசன் 2ல லைவ் இல்ல அப்டிங்கிறதுனால தெரியாம. தெரியலையா? ஐஸ்வர்யா தத்தா மேல அப்டியே மாறிடுச்சா? அப்டிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. இல்ல அப்பலாம் வெறும் அந்த 1 ஹவர் 1 எபிசோட் ஹவர் மட்டும் தான். எபிசோட் தான். லைவ் அததான் நம்ம கிடையாது. நம்பிட்டு இருந்தோம் சீசன் ரைட். 5 வரைக்கும். சீசன் 6க்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு லைவ். டோட்டலாவே சேஞ்ச் ஆச்சு. அதனால தான் ஆக்ரோஷமா பேசின அசீமையும் டைட்டில் வின்னர் ஆக்குனது. ஆமா. புரியுதுங்களா? விக்ரமன் அப்படியே நல்லவர் மாரி இருந்தாரு. ஆனா நெறைய பேருக்கு லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ஷனே மாறுச்சு. அதனால தான் லைவே கன்டினியூஸா கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால மேபி அப்பலாம் இருந்திருந்தா மாறியிருக்கும். பட் அந்த வயசுல பார்க்கும்போது விஜய் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த அகைன் இந்த வாரம் சாட்டர்டே, சண்டே எபிசோட் பார்த்துட்டு மண்டே பேசுவோம்னு நெனைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ.